உயிராயப் பெற்றேனோ ஊமையைப் போலே. சாமி, திருவரங்கத்தில் ஒரு ஊமை பெரும் பாக்கியம் பெற்றார். அந்தக் கதைதான் இது என்று சொல்ல ஆரம்பித்தாள் திருக்கோளூர் பெண். திருவரங்கத்தில் ராமானுஜருடைய மடத்தில் பல சிஷ்யர்கள் தொண்டு புரிந்து ராமானுஜருடன் இருந்தார்கள். தினமும் ராமானுஜர் கூறும் நல் உபதேசங்களை கேட்பார்கள். திருவரங்கன் முன் ஆழ்வார் பாசுரங்களை செவிகுளிர பாடுவார்கள். மடத்தில் வைணவர் ஒருவர் இருந்தார். பிறவி செவிடு, ஊமை, கல்வி அறிவு இல்லாதவர். தினமும் மடத்தில் பல வேலைகளை செய்வார். அவரால் ராமானுஜர் கூறும் நல்வார்த்தைகளை கேட்க முடியாது. சிஷ்யர்களுடன் சேர்ந்து ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடவும் முடியாது. வேலையெல்லாம் முடித்துவிட்டு ராமானுஜர் உபதேசம் செய்யும் பொழுது ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு ராமானுஜரையே பார்த்து ரசித்து கொண்டு இருப்பார். என்ன அருமையான தேஜஸ்! எவ்வளவு பிரகாசமான திருமுகம்! காவி உடையுடன் திருதண்டம், பவித்திரமான பூநூல், நெற்றியில் சூரியனை போல ஒளிரும் திருமண், அவருடைய மென்மையான திருப்பாதங்கள் என்று ராமானுஜரின் திருமேனியை ரசிப்பதே அவருக்கு வேலை. ஒரு நாள் ராமானுஜர் காலக்ஷேபத்தின் பொழுது இந்த ஊமை ஏக்கமாக ராமானுஜரை பார்த்து கொண்டிருந்தார். அச்சமயம் அவரை பார்த்த ராமானுஜர், அடடா, நாம் கூறும் இரகசிய அர்த்தங்களை இவரால் கேட்க முடியாதே, இவருக்கு என்ன வேண்டும் என்று வாய் திறந்து கேட்கவும் முடியாதே, இவரும் நற்கதி அடைய வேண்டுமே என்று நினைத்து கொண்டார். அன்றைய காலக்ஷேபம் முடிந்தவுடன் ராமானுஜர் கருணையுடன் என்னுடன் வா என்ற சைகை காண்பித்து அவரை தன் அந்தரங்க அறைக்கு அழைத்துச் சென்று கதவை சாத்திக் கொண்டார். இந்த காட்சியை கண்ட சிஷ்யர்களுக்கு ஒரே வியப்பு. உள்ளே என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. சிஷ்யர்களுடன் இருந்த கூரத்தாழ்வானுக்கும் வியப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. தாழிட்ட கதவுக்கு அருகில் சென்றார். கதவில் காதை வைத்து பார்த்தார். காது கேளாதவருடன் என்ன பேசுவார்? ஒன்றும் கேட்கவில்லை. கண்ணை இடுக்கிக் கொண்டு சாவித்வாரத்தின் வழியே என்ன நடக்கிறது என்று பார்த்தார். ஐயோ, பல சாஸ்திரங்கள், ஸ்ரீபாஷ்யம் என்று பலவற்றை படித்தேனே, படித்து பண்டிதராகி கெட்டு ஒழிந்தேனே, ஒரு ஊமையாக பிறந்திருந்தால் பெரும் பாக்கியம் கிடைத்திருக்குமே என்று மூர்ச்சையாகி விழுந்தார் அவர். அருகில் இருந்தவர்கள், ஆழ்வானே, என்ன நடந்தது என்று கேட்க மயக்கம் தெளிந்த ஆழ்வான் உள்ளே தான் கண்ட காட்சியை விவரித்தார். ராமானுஜர் திருதண்டத்துடன் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தார். அவரை தன் எதிரே கீழே உட்காரச் சொல்லி தன் இரு பாதங்களை அவர் தலையில் வைக்க அந்த வைணவர் தன் இரு கரத்தால் உடையவரின் பாதங்களை தன் தலை மீது அழுத்தி கொண்டான். அப்பொழுது அவன் மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றார். நான் ஒரு பிறவி ஊமையாகவோ செவிடனாகவோ பிறந்திருந்தால் எனக்கு படிப்பறிவு இருந்திருக்காது. ராமானுஜரிடம் கொண்ட பக்தியால் எனக்கும் இந்த பேரருள் கிடைத்திருக்கும். இவர் பெற்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்தினார். சாமி, இந்த ஊமை பெற்ற பாக்கியம் எனக்கும் கிடைக்கவில்லையே, அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. பக்கத்தில் இருந்த சிஷ்யர், பெண்ணே, குருவின் திருமேனியே நமக்கு தஞ்சம் என்று இருக்க வேண்டும். நானும் ஒரு கதை சொல்கிறேன் என்று அந்த சிஷ்யர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார். ராமானுஜருடைய குரு திருக்கோட்டியூர் நம்பி திருவரங்கத்திற்கு அடிக்கடி வருவார். அவர் மீண்டும் திருக்கோட்டியூருக்கு திரும்பிச் செல்லும் பொழுது ராமானுஜர் அவருடன் கூடவே மாரச்சிபுரம் என்னும் கிராமம் வரை சென்று குருவை வழி அனுப்பிவிட்டு மீண்டும் திரும்புவார். ஒரு முறை அப்படி செல்கையில் திருக்கோட்டியூர் நம்பியிடம் ராமானுஜர் விடை பெறும் முன் நற்கதி அடைய எப்பொழுதும் நினைத்திருக்கும்படியாக ஏதேனும் உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நம்பி, ராமானுஜரே, ஆளவந்தார் நீராடுவதற்காக ஆற்றில் இறங்கி முழுகும் பொழுது அவருடைய முதுகு பகுதி தெரியும். அது கூர்மம் போல, அதாவது ஆமை போல இருக்கும். நான் எப்பொழுதும் அதையே எனக்கு தஞ்சமாக நினைத்திருப்பேன். நீரும் அதையே தஞ்சமாக நினைத்திரும் என்று கூறிவிட்டு சென்றார். மிக அருமை சாமி என்றாள் அந்த குட்டி பெண். அதற்குள் இன்னொரு சிஷ்யர், பிள்ளாய், நான் ஒரு கதை சொல்கிறேன் என்று ஆரம்பித்தார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் உடையார் சுப்பிரமணிய பட்டர் என்பவர் சோழ சக்கரவர்த்தியின் ராஜசபையில் அமைச்சராகவும் புரோகிதராகவும் பணியாற்றினார். சாஸ்திரங்களில் வல்லவராக சக்கரவர்த்தியின் அபிமானத்துடன் உயர் பதவியில் இருந்தார். ஒரு சமயம் ஏதோ ராஜாங்க வேலையாக திருவரங்கம் வந்தார். அன்று நம்பெருமாள் உற்சவம்.
நம்பெருமாள் அங்கே மண்டபத்தில் இருக்க அவரை சுற்றி வைணவ அடியார்கள் குழுமியிருந்தார்கள். அங்கே நடுநாயகமாக சுவாமி எம்பெருமானார் திருதண்டத்துடன் நின்று கொண்டிருந்தார். கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கூட்டம் நேராக ராமானுஜர் திருவடிகளை தண்டனிட்டு கொண்டு இருந்தார்கள். அப்படி தண்டனிட்டவர்களே ராமானுஜர் ஒன்றும் சொல்லவில்லை. கோயிலில் பெருமாளை தவிர யாரையும் தண்டனிடக்கூடாது என்பது விதி. சுப்பிரமணிய பட்டர் இந்த காட்சியை கண்டார். பக்தர்கள் தண்டனிடுகிறார்கள், ஆனால் சந்நியாசியான ராமானுஜர் அதை தடுக்காமல் இருக்கலாமா? அவர்களை தடுத்து அவர்களுக்கு சரியான அறிவுரையை சொல்லி இருக்க வேண்டாமா? இதன் காரணத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ராமானுஜரை அணுகி கேட்டுவிட்டார். ராமானுஜரே, ஒரு விஷயத்தை உம்மிடம் கேட்க வேண்டும். தாராளமாக கேளுங்கள் என்றார் ராமானுஜர் பணிவுடன். நம்பெருமாள் இங்கே இருக்க அவர் முன்பே உங்களை தண்டனிடுகிறார்கள். அவர்களுக்குத்தான் விஷயம் தெரியவில்லை என்றால் நீங்களும் அதை வேண்டாம் என்று கூறாமல் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். கேட்க வேண்டிய விஷயம்தான், ஆனால் நீங்கள் கேட்டதுதான் எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது என்றார் ராமானுஜர். ராஜபுரோகிதர் புரியாமல் நின்றார். உடையவர் தொடர்ந்தார். நீங்கள் ராஜசபையில் இருக்கும் பொழுது சோழ சக்கரவர்த்தியை பார்க்க பல சிற்றரசர்கள் வருவார்கள் இல்லையா? ஆமாம், வருவார்கள். அவர்கள் ராஜசபையின் உள்ளே வரும்பொழுது சக்கரவர்த்தி மேலே அரியணையில் விற்றிருக்க இந்த சிற்றரசர்கள் கீழே அரசருடைய காலணியை எடுத்து தலையில் வைத்துக் கொள்வதை பார்த்திருப்பீரே? ஆமாம், பார்த்திருக்கிறேன். அப்பொழுது அரியணையில் இருக்கும் அரசர் காலில் விழாது அவர் காலணியை தலையில் வைத்துக் கொள்வது முறையல்ல என்று நீர் தடுப்பீரா? சிற்றரசர்கள் அரசனின் காலணியையா கொண்டாடுகிறார்கள்? அங்கே அரசனன்றோ சந்தோஷப்படுகிறான், காலனியா சந்தோஷப்படுகிறது என்றார். சுப்பிரமணிய பட்டருக்கு புரிந்தது. ராமானுஜரை வணங்கிவிட்டு சென்றார். ராமானுஜர், குழந்தாய், நாம் எல்லோரும் பெருமாளின் உடைமைகள். அவனுக்கே அடிமை செய்ய வேண்டும். அவன் அழகை பார்த்தால் மயங்காதவர்கள் இருக்க முடியாது. பிள்ளை உறங்காவில்லை பெருமாளை பார்த்து மயங்கிய கதைதான் உனக்கு தெரியுமே. பெருமாளின் திருமேனி அழகை பார்த்து அதில் மயங்கி ஆழ்வார்கள் நாயகியாக மாறி பல பாசுரங்களை பாடினார்கள். ராமனின் அழகில் மயங்கிய விஸ்வாமித்திரர், நான் ஒரு குமரியாக இருந்திருந்தால் ராமனை காதலித்து மகிழ்ந்திருக்கலாமே, இப்படி முனிவராக பிறந்து விட்டோமே என்று தன்னையே வெறுத்து கொண்டார் என்றார் அந்த சிஷ்யர். உடனே அந்த பெண், உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரை போலே என்றாள். இந்த கதையை அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, please press the subscribe button and the bell icon.